ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, நம்ம ராதிகாவோட அம்மா இருக்காங்களே, இவங்க பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுமா, உன் மாப்பிள்ளையே அவங்க பக்கம் இருக்காரு, நம்ம என்ன பேச முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, தேல் கொட்டினாப்பில் கம்முன்னு இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம கோபியை விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்க்கணுமே. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம பாட்டி விழுந்து விழுந்து கவனிக்கிறதுன்னு, செலியும் கவனிக்கிறதுன்னு, இனியா கவனிக்கிறதுன்னு, முடியலடா அப்பா சாமி, சாதம் போட்டு விட்டா ஊட்டி விட்ருவாங்களாட்டுக்கு அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம ஜெனி வெளியே போய் நிற்கிறாங்க. நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுமா, குழந்தைய சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கணும்னு நமக்கு தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசுகிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டீங்களாடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது போதும்டா சாமி, இதை நிப்பாட்டுங்கடா சாமின்னு கையெடுத்து கும்பிடணும் மாட்டுக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா கிட்ட செல்வி ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்கள் மாமியார் நடந்துக்கிறத பார்த்தா உங்கள் கூட கோபி சாரை சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்ல, சி வாயக்கழுவுடி வாயக்கழுவுடி, என்ன பேசுகிற நீ, என்ன பேச்சு பேசுகிற நீ, போதும்டி சாமி பட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. பேசிட்டு வீட்டுக்கிட்டு வந்தோடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு ஜெனி ஏன் குழந்தைய வெளியே வச்சுட்டு நிற்கிறேன்னு சொல்ல, உள்ள ஒரு ட்ராமாவே நடக்குது, அதை பார்க்க பிடிக்காம தான் வெளியே நிற்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களை முதல்ல சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு அதாவது தான் மகளுக்காக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஐடியா கொடுக்குறாராமா. எங்கடா போச்சு இவ்வளோ நாள் இந்த பாசம், இதெல்லாம் பார்த்து புரிச்சு போகிறாங்க, மெய் செலுத்துக்காங்க. நீங்கள் 3 பேரும் உட்காந்து செலுத்துக்கோங்கடா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி. கோபி ஒரு பக்கம் ராதிகாவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னோடனே அங்கே பேய் இருக்குங்கிறாங்க, பிசாசு இருக்குங்கிறாங்க, அது மட்டும் இல்லை 2 ரத்த காட்டேரி வேறு இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயமும் உடுத்திட்டு மறந்துடு சீசே அப்படின்னு ஒரு மந்தாரத்தை போட்டுருச்சுங்க. உடனே அவரும் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு மறந்துட்டு நிம்மதியாக உட்காந்துட்டாரு. ஓகே.